இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ தான் இது. முதல் நாளே ஹஸ்பண்டோட தம்பியும் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சண்டே வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒர்க் முடிச்சு வந்ததுமே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் தூங்க போயிருந்தேன். காலையில் எந்திரிக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தாச்சு. ஏன்னா அவங்களாம் வந்துடுவாங்க, சேர்த்து செய்யணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு சின்ன சின்ன வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டோம். ஹஸ்பண்டோட தம்பி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு நேற்று வச்சிருந்த சிக்கன் குழம்பு இருந்ததை அவருக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அண்ணா ஃபேமிலி வரும்போதே சாப்பிட்டு தான் வந்திருந்தாங்க. லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இன்னைக்கு பெருசாக எதுவுமே செய்யலை. எல்லாமே வந்து அண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. அண்ணா வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க. ரிட்டன் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை சாப்பிடும்போது தான் அவங்களும் வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு, முட்டை, சில்லி எல்லாமே இன்றைக்கி வந்து அண்ணி தான் செஞ்சுருந்தாங்க. உண்மையாகவே ஒரு தெரியாத ஒரு ஊரில் இந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக எடுத்து இந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லக்குன்னு தான் சொல்லணும். பாப்பா தான் வந்து இன்றைக்கி டிஃபன் வந்து பேக் பண்ணிட்டான். அதுக்குள்ளே நானுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி பாப்பா வந்து நான் ஒர்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருந்தது. ஸோ அவெல்லாம் டிஃபன் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து கிளம்பிட்டேன். ஸோ நாங்களாம் வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆம்பளை பசங்களாம் உட்காந்து காந்தாரா மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நம்ம கஷ்ட நேரத்தில் கூட இருக்கிறவங்கள கண்டிப்பாக மறக்கவே கூடாதுன்னு தாங்க